தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்றதுல மீனிங்கே கிடையாது. இதை ஸ்லோவா க்ரோத் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கடனை ஸ்லோவா இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. 18 கோல்ஸ்ல 8 கோல்ஸ்ல நம்பர் 1, மிச்சம் கோல்ஸ்ல நம்பர் 2 ஆர் நம்பர் 3 டெஃபினட்டா தாவேக்காவுக்கு கையில ஒரு கோல்டன் பிளாட்டர்ல கொடுத்துருப்போம் நம்ம. ஆனா அவரு தரப்புல தான் கஜானா காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு சார். அது எப்படி கஜானா என்றதே இல்லை. ஆனா அன்பார்ச்சுனேட்டா இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ராப் என்னன்னா இந்த டிவிகே உடைய வாக்குறுதிகள். ஒரு சவரன் கோல்டு, ஒரு பட்டுப்புடவை கொடுத்ததுனால் அவர்களுடைய எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ எனக்கு ஒரு டிகிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வெறும் கன்சம்ஷனாக தான் மாறும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு நம்பர் 3, நம்பர் 5 தான் குஜராத். 99.9% இந்தியாவில் 3 வேளை சாப்பிட்றவங்க தமிழ்நாட்டில். ஆல் ஓவர் இந்தியா 68% தான் சாப்பிட்றாங்க. இந்தியாவுக்கு பொருளாதார புயல் வரப்போகுது, குரோனி கேபிட்டலிசம். ஆனா ராகுல் காந்தி சொல்வது குரோனி கேபிட்டலிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே காங்கிரஸ் பார்ட்டி தான். The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார ஆய்வறிஞர் திரு பிரபாகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. பொருளாதார நிபுணராக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த கேள்வியோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பேட்டியை. தமிழ்நாட்டில் புது அரசாங்கம் வந்திருக்கு. நம்ம தாவைக்க அரசாங்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசாங்கமும் புதுசாக வரும்போது அவங்களோட பொருளாதார கொள்கை எப்படி அவங்க நிர்ணயம் பண்ணணும்? ஏன்னா முன்னாடி இருந்த அரசாங்கத்திற்கும் இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே பொருளாதாரத்தில் தான் முடிவு பண்ணப்படுது சார். என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ பொருளாதார ரீதியாக எந்த ஒரு புது அரசாங்கமும் எப்படி இது அணுகணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? முதல் கட்டமாக இனிவரைக்கும் இருக்கிற ஸ்கீம்ஸை எதுவுமே மக்களால் வரவேற்கப்படுவது, அந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே நிறுத்தக்கூடாது. நம்பர் 2, இல்லைன்னா அதை வேற பேரில் திருப்பி கொண்டு வரக்கூடாது. ரெண்டும் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடும். அதனால இருக்கிற ஸ்கீம்ஸை எல்லாமே பெர்ஃபெக்டாக கொண்டுட்டு போகணும். இப்போ ஒரு எந்த விதமான பொருளாதாரம் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் ஜிடிபி டபுள் டிஜிட் growth 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதனுடைய ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டினா இங்கே இருக்கிற ஹியூமன் கேபிட்டல் அண்ட் நீங்கள் ஒரு டிஸ்டன்ட் பிளேஸில் கிருஷ்ணகிரியில் போட்டாலும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அதனால தான் இந்த CROK என்ற ஒரு ஷூ மேனுஃபேக்சர்லாம் அங்கே வந்துட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாடு இஸ் ஈக்குவலி ஃபுல்லி டெவலப்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அப்படி இருக்கும்போது தாவேக்காவுக்கு ஒரு நல்ல growth இருக்கிற எக்கானமி கையில் கிடைச்சிருக்கு. ஓகே. இந்த growth இருக்கிற எக்கனாமியிலிருந்து இண்டஸ்ட்ரீஸை தவிர்க்க விடக்கூடாது. ஆல்ரெடி 2 இண்டஸ்ட்ரி வெளியில் போயிடுச்சு. ஒரு இண்டஸ்ட்ரி புட்டபர்த்திக்கு போயிருக்கு, இன்னொரு இண்டஸ்ட்ரி வேற இடத்துல போயிருக்கு. பக்கத்திலேயே காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி 100 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க போயிட்டாங்க. ஏன் போனாங்கன்றத ஒரு ஆன்சர் இன்னும் நமக்கு கிடைக்கல. அதனால இப்போ இருக்கிறதே தக்க வைத்து கொள்வதுன்றது முதல் கட்டமாக டிவிகே உடைய கவர்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு இருக்கு. அதில் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு நம்பர் 3, நம்பர் 5 தான் குஜராத். அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் நோ பாவர்ட்டி, ஹங்கர் ஆல்மோஸ்ட் 0 தமிழ்நாட்டில். ஹங்கர் 3 வேளை இந்தியாவில் சாப்பிட்றவங்க 99.9% இந்தியாவில் 3 வேளை சாப்பிட்றவங்க தமிழ்நாட்டில். ஆல் ஓவர் இந்தியா 68% தான் சாப்பிட்றாங்க. 68% நேஷனல் ஆவரேஜ். அவ்வளோதான் நேஷனல் ஆவரேஜ். ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் 3 வேளை சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாடுடைய என்வாயன்மெண்ட் இஸ் வெரி வெல் ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட்னா இந்த கிளைமேட் கிரைசிஸ் மிக கம்மியாக
இருக்கு தமிழ்நாட்டில். அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இது எல்லாமே அந்த கிரீன் எக்கானமியை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே கண்டினியூ பண்ணி இதுக்கு மேலே நடப்பதை பார்க்கணும். இப்போ நீங்க கேட்குற மாதிரி இது ஒரு டெட் ட்ராப்பாக இருக்குமா? இந்த 10 லட்சம் கோடின்னா இது டெட் ட்ராப்பே கிடையாது. ஸோ அதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பல விஷயங்களை பட்டியலிட்டீங்க. எதனால தமிழ்நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த நல்ல வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் நல்ல பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு வகையான ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா அது கடன் தொகை தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து வந்திருக்கக்கூடிய புது அரசாங்கத்துக்கு வந்து வரும்போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கஜானாவை காலி கொண்டு போயிட்டாங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஒரு பக்கம் டபுள் டிஜிட் க்ரோத் சொன்னாலுமே இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு கடன் வச்சுட்டு ஒரு புது அரசாங்கம் வராங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாபெரும் சிக்கல்னா என்னென்ன சொல்வீங்க சார்? ஏன்னா திட்டத்தையும் பண்ணணும், ஏன்னா கடன் தொகை ஒரு பக்கம் ட்ராப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் விஜய் அறிவித்த வாக்குறுதிகளை கொடுக்கணும், ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டத்தையும் அவரை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மும்முனை சிக்கல் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்ன இருக்கும் இந்த அரசாங்கத்திற்கு? ஒன்று, இந்த 9.4 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 9.4 தாங்க, 3 தாங்க கரெக்டான ஃபிகர். பட் எனியோ 10 லட்சம்ன்றது மக்கள் மனசில் வந்துடுச்சு. இது வந்து சஸ்டெயினபிளாக இப்போ யாராவது கடன் வாங்கினாங்கன்னா சஸ்டெயினபிளாக அவங்களுக்கு திருப்பி வட்டி கட்ட முடியுமா இல்லையான்றது ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய டோட்டல் லோன் இது 10 லட்சம் ஒரே நாளில் வாங்கலை. இது போன 2021 ஏடிஎம்கே ஆட்சியில் 5 லட்சம் இருந்து அதிலிருந்து 10 லட்சம் ஆயிருக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு கோவிட் இருந்தது, நிறைய லோன் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதே போல் அப்படியே கண்டினியூ ஆச்சு. இந்த பணத்தை எப்படி செலவழித்தோம் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற பரிந்துரைகளை பார்த்தோம்னா 28.5% வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். 100ன்னா 28.5% வரைக்கும் போகலாம், தான் மேக்சிமம். ஸோ 100 ரூபா சம்பாரிச்சா அப்படின்னா 28 ரூபா கடன் வாங்கிக்கலாம். அது மாதிரி நீங்கள் 100 ரூபாயாக இருந்தால் 28.5 வரைக்கும் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலேயும் சம்டைம்ஸ் சம் ஸ்டேட்ஸ் போகும்போது என்னன்னா ரிசர்வ் பேங்க் பணத்தை கொடுத்து அதில் பெனால்ட்டியாக சார்ஜ் பண்ணுவாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போது நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். தெலங்கானாவில் 27.5, காங்கிரஸ் ஆளுகிற தெலங்கானாவில் 27.5%, காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகாவில் 26%, ஆர்பிஐ 26% சொல்கிறாங்க, அவங்க 25.5% சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு 26.5%ஓடையே இருக்கிறது. காரணம் என்னென்னா இதனுடைய ஜிடிபி 20 லட்சத்திலிருந்து ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 20 லட்சம் இருந்தது 2021. க்ரோத்து 1.12% இருந்தது. 20 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி. ஆனால் அதை நெகட்டிவாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த சமயத்தில் கோவிட் இருந்தது. ஆல் ஓவர் இந்தியா 23% மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ ஜிடிபி க்ரோத் பற்றி அப்போ யோசிக்க முடியாது. அப்போ இப்போ சப்போஸ் சடனாக அந்த மாதிரி வரும்போது நம்ம மக்களை அப்படியே விட்டுட முடியாது. டெஃபினட்டாக பணத்தை இப்போ கவர்மெண்ட் கிட்ட பணம் கிடையாது, அதனால சேலரிஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி வேக்சின்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு கடனாவது வாங்கி நம்ம வேக்சின்ஸை வாங்கி அதுக்கு வேண்டிய சிஸ்டம்ஸை கொண்டு அதுதான் கவர்மெண்ட்ஸுடைய ரோல். தேர்ஃபோர் இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி டிசைன் பண்ணும்போது யூ கேன் ஆல்வேஸ் கோ அப் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற பிக்கெஸ்ட் கண்ட்ரி அமெரிக்காவுக்கு $37 trillion, $37 trillion அவங்களுடைய எக்ஸ்டர்னல் டெட்டு. நம்ம இந்தியாவுடைய டோட்டல் டெட்டு 197 lakh crores. கடன் மட்டுமே, இந்திய கடன் மட்டுமே. அப்போ தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்றதுல மீனிங்கே கிடையாது.
ஏன்னா 26%லயே கடன் வாங்கி அந்த லிமிட்லேயே வச்சுருக்கோம் நம்ம. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த 26.5 தாண்டவே இல்லை. இந்த வருஷம் இன்னும் குறைக்கணும்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னால வருஷத்துலேருந்து அந்த வருஷத்துக்கு குறைச்சிருக்காங்க. அப்போது இதை ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கடனை ஸ்லோவாக இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் பிளான் பண்ணணும். இப்போ அந்த சமயத்தில் -2% க்ரோத் இருக்கும்போது க்ரோத்தை கொண்டு வர்றதுக்கு விதவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இந்த 8 டிஃபரெண்ட் சஸ்டைனபிள் 18 கோல்ஸில் 8 கோல்ஸில் நம்பர் 1, மிச்சம் கோல்ஸில் நம்பர் 2 ஆர் நம்பர் 3. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக தாவேக்காவுக்கு கையில் ஒரு கோல்டன் பிளாட்டரில் கொடுத்துருக்கோம். நம்ம தங்க பத்திரத்தில் கொடுத்து. ஆனால் அவர் தரப்புல தான் கஜானா காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு சார். அதை எப்படி? இந்த கஜானா என்ற சிஸ்டம் ராஜாக்கள் காலத்தில் இருந்ததுங்க. ராஜா என்ன பண்ணுவாருன்னா மக்கள் மேலே வரிகள் விதித்து அவர் எல்லாரிடையுமே இதெல்லாம் வாங்கி தங்கம் வணிகர்கள்கிட்ட எல்லாம் தங்கம் வாங்கி அவர் எடுத்து வச்சிருப்பார். இப்போ மக்களுக்கு வருஷம் வந்ததுன்னா ஐயா எங்களுக்கு நீங்கள் எல்லாருமே படத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே போய் ஐயா இந்த மாதிரி பணம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே கஜானார் கொடுப்பாரு. அந்த சிஸ்டம் போய் ஒரு 200 வருஷம் ஆச்சு. கஜானா என்றதே இல்லை. இல்லை, அதை ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு எளிய முறையில் புரியணும் அப்படின்னா அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தின மக்களுக்கு புரியும். ஏன்னா அரசு கருவூலத்தில் பணமே இல்லைன்னு சொன்ன மக்களுக்கு புரியாது. அதனால கஜானால காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் எங்களால் உடனே பண்ண முடியாதுன்ற ஒரு புரிதலோட மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடாது. இப்போ மக்களுக்கு புரியணும் சொல்லி கஜானான்றது இல்லாத ஒரு கஜானாவை உருவாக்குறது மீனிங்லெஸ். மக்களுக்கு புரியணும்னா டெஃபினட்டாக இந்த லோன் இதை மட்டுமே இல்லை, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் 26%லேருந்து 28% வரைக்கும் போகலாம் அப்படின்னு இருக்கு. இதை நெகட்டிவாக சொன்ன காங்கிரஸ் பார்ட்டி அவங்களுடைய ஓன் கவர்மெண்ட் இன் தெலங்கானா 27.5% போயிருக்கு. அப்போனா இது ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் தவிர ஒரு உண்மையான எக்கனாமிக் ஐடியா கிடையாது சார். இப்போ நம்ம ராகுல் காந்தி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே ஒரு கேள்வி உங்களுக்கு பதில் எதிர்பார்க்குறேன். ஏன்னா புது கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே புதுசாக தெரியும் தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்கனாமிஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் புது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொருளாதார அறிவுரை சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்வீங்க? இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னா. எப்படி பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஸ்கீம்ஸு இப்போ நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது. அதில் மிக பிரயோஜனப்பட்டு 450 பேர் ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வெளியில் போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டேன். உண்மை என்னன்னு தெரியாது. நம்பர் 2, இதே மாதிரி ஐஏஎஸ் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. 60 பேர் ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதே போல் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உலகத்திலேயே அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னா ஒரு எக்கானமிஸ்ட்டு ஸ்டடி பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால மட்டுமே 14% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதனால் மட்டுமே அவருக்கு நோபல் ப்ரைஸே கொடுத்தாங்க. அதே போல் அமெரிக்காவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலையில் வந்த உடனே அது உலகத்திலேயே வளர்ந்த நாடு. அங்கே வந்த உடனே இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சாப்பாடு கொடுக்குறோமோ அதே மாதிரி காலையில் வந்த உடனே அவங்க எல்லாமே சாப்பிடணும். ஒரே சாப்பாடு, எல்லாமே நியூட்ரிஷியஸ் சாப்பாடு கொடுப்பாங்க காலையில். சைனாவிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலில் மார்னிங் வந்த உடனே ஃபுல் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்கறதுனால நம்மளுடைய ஜிடிபி மிக அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஸ்கீமை இன்னும் விரிவுபடுத்தணும். அதே மாதிரி ஹெல்த்தில் தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட்டு. தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிஹெச்சிக்கும் ஒரு 7 சீட்டர் கார் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற டாக்டர் நேராக போய் ஒரு வீட்டுக்கும் போய் ஒரு ஸ்கூலுக்கும் போய் அங்கே இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணி
ஒருவேளை அவங்களால இமீடியட்டாக கரெக்ட் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போய் அந்த ஜிஹெச்சில் இல்லைன்னா நம்மளுடைய மெயின் ஜிஹெச்சுக்கு வந்து 3த்தையும் பார்த்து அவங்கள திருப்பி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கீமு உலகத்தில் எங்குமே கிடையாது. இது ஃப்ரீ. ஓகே. இது வந்து மக்களிடம் போய் இன்னும் அதிகமாக சேர்க்கணும். டிவிகே கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் நீங்கள் இந்த சேவைகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இன்னும் நன்றாக நீங்கள் வந்து உங்களுடைய சுகாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லணும். இப்போ அந்த பழைய ஸ்கீம்ஸில் அவங்க சொன்ன ஸ்கீமு இந்த மாதிரி திருப்பலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிங்க. இதை பயன்படுத்திக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்தும் சரியாகும். இது மேலே இந்த இப்போ வந்து மக்கள் ஒன்று தான், கவர்மெண்ட் தான் மாறுது. அதனால் நம்ம ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் 2 பேருக்குமே கவர்மெண்ட் தான். அதனால் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ கவர்மெண்ட் வந்து அந்த பழைய ஸ்கீம்ஸில் எல்லாம் நல்லதாக இருக்கும், அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் மக்கள் நன்றாக இருப்பதற்கு. அது அதனுடைய ஒருவேளை அதில் ஏதாவது வேஸ்டேஜ் நடக்குதுன்னா அதை வந்து குறைக்கலாம். இங்கே இந்தந்த இடத்துல எல்லாம் வேஸ்டேஜ் நடக்குது. ஏன்னா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. அதனால் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம அதை குறைச்சி இந்த புதுசாக கொண்டு வரலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ராப் என்னென்னா, ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கறதுன்னா இவருடைய இந்த டிவிகேவுடைய மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள் ஒன்று, இப்போ 2 இம்பார்ட்டண்ட் வாக்குறுதிகள், கல்யாணத்துக்கு ஒரு பவுன் கோல்டு, ஒரு பட்டுப்புடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோல்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவதை நாம் மீறக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிற கைட்லைன்ஸ் வந்து நாட்டுக்கு மிக நல்லது. ஏன்னா நம்ம வந்து 800 டன் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட வந்து மைன் பண்ணுறது 2 டன்ஸ். 800 டன்ஸில் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கோல்டு வாங்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கு. இம்போர்ட் அதிகமாக பண்ணுறதுனால நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் மிக அதிகமாக இருக்கு. அதனால வந்து இப்போ இந்த ஒரு ஸ்கீம்னால நிறைய பேர் நான் கேட்டவும் போது அவங்க சொன்னாங்க இதெல்லாம் பண்ணுவார், டெஃபினட்டாக அவர் சொன்னால் செய்வார் அப்படின்னாங்க. இப்போ ஒரு சவரன் கோல்டு ஒரு பட்டுப்புடவை கொடுத்ததுனால் அவர்களுடைய எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? எம்பவர்மெண்ட்னா இப்போ எனக்கு ஒரு டிகிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வெறும் கன்சம்ஷனாக தான் மாறும். கோல்டு எனக்கு கொடுத்தீங்கன்னா, ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அது வெறும் கன்சம்ஷன். அதனால் எனக்கு எம்பவர் ஆகி நான் ஒரு பெரிய இப்போ வந்து யாராவது பசியோடு இருந்தால் சைனாவில் ஒரு ப்ரோவர்ப் இருக்குது, அவங்களுக்கு மீனை கொடுக்காதீர்கள், அவங்களுக்கு ஒரு வலையை கொடுங்கள், மீனை பிடிக்க வருது, அப்போ தான் அவங்களால முடியும். அந்த மாதிரி தான் இந்த சோஷியல் வெல்ஃபேர். இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஷுட் நாட் பிகம் சம்திங் ஃபன்னியாக மாறிடக்கூடாது. இப்போ வந்து மோதிரம் கொடுக்கறது, தாய்மாமன் மோதிரம் ஏதோ ஒரு இருக்குது. அதனால் அந்த குழந்தை வந்து படித்து ஒரு டாக்டரோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு சயின்டிஸ்டோ, ஒரு டேட்டா அனலிஸ்டோ ஆக முடியுமா? எந்த ஒரு எம்பவர்மெண்ட்டும் கிடையாது. அதனால் இந்த மேனிஃபெஸ்டோவை கிரியேட் பண்ணும்போது நிறைய திங்க் பண்ணி இருந்திருக்கணும். அதே போல் நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் வர்றதுக்கு 4000 ரூபாய் இது கிராஜுவேட்ஸ்க்கு 4000 ரூபாய், டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கும் ஒரு 2 வீலர் கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அது கூட சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற பற்றாக்குறையில் ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய் வச்சுங்க. 1000 ரூபாய் ஒருவேளை ஏறினாலும் 1200 ரூபாய் ஆகும். 6 சிலிண்டர் என்னாச்சு? 7000 ரூபாய் ஆச்சு. 7000 × 130 1 crore 30 lakh ஃபேமிலிஸ் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் கொடுத்தோம்னா 70,000 கோடி செலவாகும். நீங்கள் இதை எல்லாம் அதே போல் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லா லோன்ஸும் நாங்கள்
இது பண்ணிடுறோம், வேவ் ஆஃப் பண்ணிடுறோம். வேவ் ஆஃப் பண்ணீங்கன்னா 3,70,000 கோடி தேவைப்படுது வெறும் அந்த வேவருக்கு மட்டுமே. நீங்க இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 18 லட்சம் கோடி உங்களுக்கு செலவாகும். லோன் அவங்க 10 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்க, லோன்ல விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ 18 லட்சம் கோடி இதை வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே இவ்வளவு செலவழிக்கணும். அதனால இது முடியுமா? முடியாத காரியம். இந்த முடியாத காரியத்தை சொல்லிவிட்டு நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்போ இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் இன் தி கண்ட்ரி. சார், இப்போ ராகுல் காந்தி பற்றி பேசும்போது சமீபத்தில் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு பொருளாதார புயல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி உத்தரப்பிரதேசில் பேசியிருந்தாரு சார். என்ன சொன்னார் அப்படின்னா, குரோனி கேபிட்டலிசம், அதாவது அம்பானி அதானி மட்டும்தான் இங்கே வந்து பெருமளவு வாழ்கிறாங்க, விவசாயிகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் அப்புறம் இந்த தொழிலாளிகள் எல்லாருக்குமே வந்து இந்த பொருளாதார புயலால் பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தார். அந்த எச்சரிக்கை வந்து இந்தியா முழுக்கவே பேசு பொருளாக மாறுனுச்சு. ஸோ உங்களோட பார்வையில் அந்த எச்சரிக்கைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, ஆனால் ராகுல் காந்தி சொல்வது குரோனி கேபிட்டலிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே காங்கிரஸ் பார்ட்டி தான். ரிலையன்ஸ் தான் 1980 எலெக்ஷனில் ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணது. இந்த குரோனி கேபிட்டலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம ராஜீவ் காந்தி சமயத்தில், காங்கிரஸ் பார்ட்டி இருக்கும் சமயத்தில். அதனால் ராகுல் காந்தி இதை பேசுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கா என்றது ஒரு தடவை நம்ம பார்க்க வேண்டும். இந்த புக்கில் இது வந்து அசோகா மோடின்றவர். இவரு ஒரு மோடியா சார்? இவர் வேற மோடி. இவர் வந்து அமெரிக்காவில் ஒரு ப்ரொஃபஸர். ஓகே. இவர் மிக அழகாக அனலைஸ் பண்ணி, ஓகே, இவர் வந்து ஒரு யூனிஃபார்மா கண்ட்ரி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இந்த பிரச்சனைகள் எல்லாமே ராஜீவ் காந்தி இருக்கும் போதே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால உத்தரப்பிரதேசில் நீங்க பேசுனது கரெக்ட். ஆனா உத்தரப்பிரதேசில் இந்த ராம் ஜென்மபூமி பிரச்சனையை கலப்பினது யாரு? அங்க இருக்கிற ராம் ஜென்மபூமி டெம்பிள்ல முதல்ல எடுத்து அங்க வந்து யாருமே அதை பத்தி இது பண்ணாம இருக்கும்போது அதை திறந்து வைத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதுல நமக்கு வந்து லாபம் பார்க்கலாம் என்று ராஜீவ் காந்தி நினைச்சாருன்னு சொல்லி அத்தன்டிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே போல அரவிந்த் சுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரீ மார்க்கெட்டை கொண்டுட்டே வரல. அப்போ கூட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்திரா காந்தி. நிறைய தடவை அவங்க தான் ரிலையன்ஸுக்கு எல்லாமே அவங்களுடைய பீரியடில் தான் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸுக்கு எல்லாருக்குமே. இப்போ வந்து ராகுல் காந்தி இது வந்து குரோனி கேபிட்டலிசம்னு சொல்றதுல மீனிங் வந்து மீனிங்லெஸ் ஒன்று ராகுல் காந்தி. அதனால ராகுல் காந்தியுடைய பேச்சை நம்ம யோசித்து பார்க்கலாம். ராகுல் காந்தி இவ்வளோ பேசிட்டு இருக்காரு, ஆனால் இவருக்கு ஏன் ஓட்டு விட மாட்டேங்குது எல்லா இடத்துலையுமே? பீகாரில் சொன்னார் 6 பேர் தான் எம்எல்ஏ ஆனாங்க, 6 பேரும் போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் அவர் பேசுவதற்கும் அவர் இனிவரைக்கும் செய்த செயல்கள் எதுவுமே எல்லாமே முரண்பாடாக தான் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி வந்து இப்போ பிஜேபி என்னென்ன பிளேம் பண்றாரோ அது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதே போல ஜட்ஜஸை மிக மிக அதிகமாக ஜெக்மோகன் இவர் வந்து எமர்ஜென்சி வரதுக்கு காரணமே ஒரு கோர்ட்ல கேஸ், அலகாபாத் உயர் நீதிமன்றம். அப்போ அந்த ஒரு ஜட்ஜை எப்படி ட்ரீட் பண்ணீங்க? அதே மாதிரி இந்த ஜட்ஜஸை இஷ்டமானபடி ஜட்ஜஸை லா படிக்காத ஒரு ஆஃபீஸரை சீஃப் ஜஸ்டிஸாக போட்டது காங்கிரஸ் அரசு. அதே போல காங்கிரஸ் அரசு தான் லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை கேரளாவில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. 1977 சித்தார்த்த சங்கர் ராய் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னரை வைத்து மிக சிவியர் வயலன்ஸை கிரியேட் பண்ணாங்க எகென்ஸ்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ். அப்போ தான் சிவியராக வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் டோட்டலாக கவர்மெண்ட்டில் வந்துடுச்சு. அதனால இவர் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு பிஜேபியை நீங்கள்
சொன்னாலும் அது எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. ஆனா சார், அவர் சொல்ற எச்சரிக்கைக்கு பின்னாடி சில காரணங்கள்லாம் வந்து கோடிட்டு காட்டுறாங்க சார். என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுக்கான போர், அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வந்து பிளாக் பண்றாங்கல்ல, அதனால இந்தியாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெருசா வேலை வாய்ப்பே இல்லை, அங்க தொழில்துறையே பெருக்கல இந்தியால அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசு அகைன்ஸ்டா ராகுல் காந்தி பேசுறாரு. அவர் பேசுறதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உண்மைதானே சார்? ஏன்னா இப்போ உண்மையிலே வந்து நிறைய உண்மைங்க. இப்போ உண்மை யார் சொல்றாங்கன்று ஆராயறதை விட, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன ஆன்சர் வந்து இவர் அந்த உண்மைகளை சொல்வதற்கு தகுதியானவரா என்று பார்க்கும்போது அவருக்கு அந்த தகுதி, ஏன்னா அவரே அந்த ஸ்கீம்ல தான் வந்திருக்கார், இல்ல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், அந்த தகுதியை பயன்படுத்தி கொண்டு இது நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அதானிக்கு அவருக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய கேஸ் இருக்கு. அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சில $1 மில்லியன் கொடுத்துருக்காரு அமெரிக்காவுக்கு. அதனால அந்த கேஸை வாபஸ் எடுத்திருக்காங்க. அது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி 15,000 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அமெரிக்காவில். இப்போ ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து வரவங்க இந்த ஒரு வருஷத்துல 2,40,000 கோடி வெளியில் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு, ருபி ரொம்ப வீக்கா இருக்கு. உலகத்திலேயே 40 கரன்சி எகென்ஸ்டா வீக்கா இருக்கு. பாகிஸ்தான் கரன்சியை விட வீக்கா இருக்கு. அப்போ வந்து பாகிஸ்தான் கரன்சியை விட ஒரு வருஷத்துல 12% லோவா இருக்கு. எதுக்கு பாகிஸ்தான் சொல்றேன்னா, அது நம்மள மாதிரி ஒரு கொஞ்சம் லோ லெவலாக இருக்கிற கண்ட்ரியில். அதே போல ஆல்மோஸ்ட் ஆல் த கரன்சிஸ், நீங்க எந்த கரன்சி எடுத்தாலும் ருபி வந்து யாருமே டிமாண்ட் பண்றதில்ல. இந்த நிலைமை இருக்கும்போது, இந்த ருபி டிமாண்ட் இருக்கும்போது, இப்போ அவர் வந்து $10 பில்லியன் நான் போய் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றதுல, ஏன்னா அந்த 15,000 ஜாப் நம்ம இந்தியர்களுக்கு தேவைப்படாதா? இங்க பண்ணலாம் இல்லையா? ஏதோ உங்களுக்கு லீகல் ப்ராப்ளம் பிரச்சனையா இருக்கிறதுனால அங்க போய் பண்றீங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது DW நியூஸ்ல பவன் தாக்கூர்தான்ற ஒரு எக்கானமிஸ்ட் கிளியரா சொல்லியிருக்காரு. ஓகே சார், இப்போ அந்த இந்திய ரூபாய் மதிப்பு பத்தி பேசுனீங்கல்ல, ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்க புண்டு. நம்ம பேசுற டைம்ல கூட 97 நெருங்கிருச்சு. இதுவே வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி தான். ஏன்னா 100 தொற்றுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட கணிப்பு என்ன? 97 வந்து 90, 80 இறங்க வாய்ப்பு இருக்கா? இந்தியாவோட மதிப்பு ஏறுமா, இல்லை 100க்கு மேலே போக வாய்ப்பு இருக்கா? கீதா கோபிநாத் அவர்கள் who is a professor in Harvard, இதுக்கு முன்னால IMFல இருந்தாங்க. அவங்க நேற்று ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த இப்போ ருபி குறையுதுன்னா என்ன அர்த்தம்? ருபி வேல்யூ குறையுதுன்னா டாலருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு. சிம்பிளுங்க. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அதனுடைய விலையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் டாலரை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுனால டாலர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ருபி வேல்யூ கம்மியாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை வந்து 96, 95, 90ன்னு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்கிற $680 பில்லியன் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நம்மக்கிட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் $680 பில்லியன் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாலர்ஸை மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்பாங்க. மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்கும்போது டிமாண்டு குறையும். நிறைய டாலர்ஸ் கிடச்சிதுன்னா டிமாண்டு குறையும், அதனால ப்ரைஸ் குறையும். இதுதானே சிஸ்டம் எல்லாத்துலேயுமே. இப்போ நிறைய வெங்காயம் கடையில் இல்லைன்னா, சிம்பிளாக எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய வெங்காயம் கடையில் இல்லைன்னா $100 வித்துட்டு இருக்கு. சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்தது வந்து சப்ளை ஷாக்னு சொல்கிறாங்க. இந்த சப்ளை ஷாக் வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கும் நம்ம வந்து 1500 கோடி லாஸ் ஆகுது ஒரு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு. பிபி இந்த கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் டைக்ரெஷன் இதுல இருந்து. ஓகே சார், இது நடந்துட்டு இருக்கும் போதே ரிலையன்ஸ் வந்து வெளிநாட்டுகளுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் விற்று கொண்டு இருக்கின்றது. ஏன் அதை நிறுத்தவில்லை?
இந்தியாவில் டிமாண்ட் இருக்கே சார், இந்தியாவிலே விற்க மாட்டாங்க சார். அப்போ அது கவர்மெண்ட்டு தான், ப்ரெஸ்ஸு தான் கேட்கணும் அந்த கொஸ்டினை. நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின், ஏன் இந்தியாவில் இல்லாதது அவங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏன் விற்கிறாங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட ரஷ்யன் ஆயில் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கி அதை சுத்திகரித்து அதை விண்ட்ஃபால் ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ராகுல் காந்தி சொல்கிற அந்த அதானி அம்பானியில் விண்ட்ஃபால் ப்ராஃபிட் வர ரிலையன்ஸு கூட ஒரு பங்கு இருக்குது. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார், அம்பானி வந்து இந்தியாவில் அவரோட அந்த பெட்ரோலியத்தை சேல் பண்ணார் அப்படின்னா விலைவாசி குறையும், பெட்ரோலியம் ப்ரைஸும் குறைய வாய்ப்பு இருக்குல்ல? டெஃபினட்டாக வாய்ப்பு. 30% இது பண்ணிட்டு இருக்காரு, 30% திருப்பி வேற கண்ட்ரிஸுக்கு வித்துட்டு இருக்காரு, இன்னும் வித்துட்டு இருக்காரு. இனி வரைக்கும் அதை நிறுத்துற இது இல்லை. இப்போ உங்களுடைய ஒரிஜினல் கொஸ்டினுக்கு வரேன் நான். இப்போ கண்டினியூஸாக இந்த ருப்பியை வந்து பாப்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து விழாமல் பார்த்து கொள்வதற்கு ரிசர்வ் பேங்க் அவங்களுடைய நம்மளுடைய கஜானாலிருந்து கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிங்க. அதில் $680 பில்லியன் நம்மக்கிட்ட இருக்கு. இந்த $680 பில்லியன் எதிலிருந்து வந்தது? இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணதில் பணம் வந்திருக்கும், அப்படிதானே சார்? அது மட்டுமே இல்லாமல் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா வெளிநாடுகளிலிருந்து, அது டாலர் மூலமாக வரும்போது அது ரிசர்வ் பேங்க் கையில் தான் இருக்கும். அதனால நம்ம அது ஃபுல்லாக நம்ம ட்ரேடில் ஏர்ன் பண்ணது கிடையாது. சைனாவில் $3.2 ட்ரில்லியன் சர்ப்ளஸ் வச்சுருக்காங்க. அந்த சர்ப்ளஸ் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா லோன்ஸ் வாங்கி கிடையாது, அவங்களுடைய ஓன் ட்ரேட் சர்ப்ளஸில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பற்றாக்குறை இல்லை, பற்றாக்குறையை விட அவங்களுக்கு சர்ப்ளஸில் இருக்கு. இந்தியாவோட சர்ப்ளஸ், அமெரிக்காவுடைய சர்ப்ளஸ், எல்லா கண்ட்ரியோடையும் அவங்க சர்ப்ளஸ். அதுதான் கோவப்படுகிறார் ட்ரம்ப் அவர்கள். நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்ப்ளஸாக பண்ணுறீங்க, நீங்கள் எங்கள் கூட்ஸை வாங்கிக்கிங்க, அதனால தான் உங்கள் மேலே டாரிஃப் போடுறேன், நீங்கள் எல்லாமே லோ ப்ரைஸில் கொடுக்குறீங்க. இது எப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, இன்னோவேட் பண்ணுறீங்க, உங்களை வந்து நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு தப்பான ஆர்குமெண்ட்னு சொல்லி அவரே ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே. அதனால தான் ட்ரம்ப் அங்கே போகும்போது 18 சிஇஓஸை கூட்டி, ஆமாம் அவங்கள எல்லாரும் போய் எல்லாரையும் பார்த்தாங்க. ஆனால் பிரசிடென்ட் ஜி மட்டும் அவங்கள யாருமே பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் இருப்பதனால், யார் உங்களை வீக்னஸ்ன்னு சொல்லும்போது அதை எம்பவரிங்காக இருக்கணும்னு சொல்லி என்விடியாவுடைய சிஇஓ சொல்லியிருக்காரு. நீங்கள் அமெரிக்கன் எக்கானமி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில் எழுந்த உடனே ட்ரம்ப் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மெட்ரிக்ஸ் என்னன்னா என்விடியா ஷேர்ஸ். அது வந்து 192, 195. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி போட்டிங்கன்னா முதல்ல என்விடியா ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து 191 வந்து அப்பா தூங்கலாம். ஏன்னா வந்து இந்த என்டையர் எக்கானமியில் இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து 31% ஆயிடுச்சு. அது எல்லாருமே அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால அந்த என்விடியாவுடைய சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வீக்னஸ்ன்னு சொல்லும்போது அதை பவர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு எஸ் நான் அதை ஓவர் கம் பண்ணணும்னு. ஆனால் நம்ம அதை பண்ணிக்கிறோமா? யாராவது கேள்வி கேட்டால் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்று நம்ம அவங்களை டார்கெட் பண்ணுறோம், ஒதுக்குறோம், டாக்ஸிங் பண்ணுறோம், அவங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்து. அதனால என்ன ஆகிறது, உங்களுடைய வீக்னஸ் தெரிய மாட்டேங்குது. இப்போது டாலர் வீழ்ச்சினால இந்த டாலர் வீழ்ச்சியை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டாலர் வீழ்ச்சி அலோவ் பண்ணால் என்ன ஆகும்னா கண்டினியூஸாக உங்களுடைய இப்போ 7 கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த 7 கொடுத்ததையும் யாருமே ஒரு ஒரு செயல்முறைப்படுத்துவது மிக கஷ்டம். ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் டாலர் ப்ரைஸ் வீழ்ச்சியை நீங்கள் ஆர்பிஐ தடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு கரெக்டான ஒரு பிக்சர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கூட்ஸ் எல்லாமே இந்த ஆர்பிஐக்குள்ளே இருக்கிற டாலர் சப்போர்ட்டு தான் நம்ம டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா
இதை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எக்கானமிஸ்டும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணிப்புப்படி அதே போல ஜெயந்த் மண்டூரான்ற ஒரு எக்கானமிஸ்ட், ஃபினான்ஷியல் எக்கானமிஸ்ட், அவர் சொல்றாரு $150 $150 இது போகும் அப்படின்னு சொல்றாரு. $1 150 வரும். $1 $150 ஆகும். இந்த வருஷம் இறுதிக்குள்ள அதை தொற்றுமா எப்படி சார்? இன்னொரு 3 மாசத்துல வருங்க. ஏற்கனவே $97 வந்து விலைவாசி வந்து ரொம்ப தாறுமாறா ஏறிட்டு இருக்கு. இதுல 150 வந்துருச்சு அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிருமே சார் பொருளாதாரம். இப்போ இது வந்து நீங்க இதற்கு உழைக்க வேண்டும், இனோவேட் பண்ண வேண்டும். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற கூட்ஸ் எல்லாம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற கூட்ஸ் எல்லாமே 33% இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றோம். உங்களுடைய இப்போ நம்ம ஜெனரிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வித்துட்டு இருக்கோம் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ்ல. அமெரிக்காவுக்கு மேக்சிமம் போறது ஜெனரிக்ஸ். ஆனா அந்த ஜெனரிக்ஸ் எல்லாமே ஏபிஐ சைனாலேருந்து தான் வருது. 70% சைனாலேருந்து தான் வருது. அதனால நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல 33% இம்போர்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி வித்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதை அந்த சப்ளை செயின் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நீங்க வந்து நம்மளா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை உருவாக்கிக்கணும். பிரைவேட் கம்பெனிஸ் எந்த அளவுக்கு R&Dல போடுறாங்க? பிரைவேட் கம்பெனிஸ் R&Dல போடுறது 2%. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டே கிடையாது. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா பெட்ரோல் விலை ஏறால்தான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு போவாரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் மோடி சொல்லியிருப்போம், தங்கத்தை வாங்காதீங்க, இது EV வாங்குங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்லியிருப்போம். ஆமா, இது எல்லாம் தெரியும், இது எல்லாமே அவருக்கும் தெரியும். இப்போ ராகுல் காந்தி அவர் சொல்றதும் வேற வேற வேர்ட்ஸ்ல அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டும் ஒண்ணுதான். அவர் சொன்னதும் ஏன்னா எல் நீனோன்றது ஒரு கிளைமேட் கிரைசிஸ், அது வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வரப்போகுதுன்னு சொல்லி. ஆமாம். அப்போ வரும்போது வறட்சி மிக அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி யூரியா இல்லை, யூரியா வந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு யூரியா மட்டுமே இல்லை, ஃபஸ்ட் ஆர்டர் லாசஸ் வந்து பெட்ரோலியம் பீப்பாக்கள். ஆனால் செகண்ட் ஆர்டர் லாசஸில் ஹீலியம். இந்த ஹீலியம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபார் மெனி ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். நம்பர் 2, கேஸ் இல்லாமல் இருந்தால், இந்த பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் இருந்தால் நிறைய பொருட்களை நம்ம தயார் பண்ண முடியாது. பெட்ரோ நல்லா சொன்னீங்க. பெட்ரோ கெமிக்கல்ஸ், இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸில் நீங்கள் வந்து இந்த கிளேஸ்டு டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கேஸோடு தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி வந்து நீங்கள் கோலோட பண்ண முடியாது. நீங்கள் கேட்கலாம் சைனாவில் ஏன் இது வரலன்னு. சைனாவில் இன்னும் எலக்ட்ரிக் இது பேட்டரிக்கு போயிட்டு சைனாவில் இன்னும் கோலில் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. கோலை வந்து கேசிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. கோல் பொல்யூட்டன்ட்னு சொல்லி இருக்கிறதுனால கோலை வந்து கேசிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் 1950லேயே நம்ம இந்தியாவில் கோல் வந்து லோ குவாலிட்டியாக இருக்கிறதுனால கோல் கேசிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து நடுவில் விட்டுட்டோம். நம்ம இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கோல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணும்னா இப்போ ஆரம்பிச்சோம்னா அது 2-3 வருஷம் ஆகும் அது வர்றதுக்கு. தேர்ஃபோர் நீங்கள் நம்மளுடைய எனர்ஜி கன்சம்ஷனில் கோல் வந்து ஸ்லோவாக போயிடுச்சு. ஆனால் எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷனில் கோல் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல 700 to 800 parts per million ப்ரீத்திங் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கு இந்த கோல்னால தான். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோலை வந்து கேசிஃபை பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் வந்திருக்கும். அதுவும் பண்ணலை. இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி மத்திய அரசாங்கம் இதெல்லாம் கணிக்க தவறிட்டாங்களா? ஏன்னா அமெரிக்கா ஈரான் வார் வந்து இந்த அளவுக்கு லாங்காக போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதனால வரக்கூடிய எதிர்வினைகள் எல்லாமே வந்து நம்ம டைரக்டாக பாதிக்குது. நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறவங்க ஹோட்டல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க, சிலிண்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாமே வந்து முன்கூட்டியே அதை கணிக்காமல் இதை பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறாங்களா? அதனால் வந்து தங்கத்தை வாங்காதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது எல்லாமே வந்து எப்படி மக்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இதை நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்விங்க. கனடியன் பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து நான் பார்க்கும்போது வாரத்தில் ஏதோ ஒரு நாள் நம்ம பார்க்கணுன்னா அவர் ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கில் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு.
மோஸ்ட் ஆஃப் தி டைம் எலெக்ஷனில் வின் பண்ணுறது, அதுக்கு வேண்டிய மாதிரி ப்ரைஸஸை எல்லாமே குறைச்சி கொடுக்கறது, எலெக்ஷன் முடிந்த பிறகு அந்த ப்ரைஸஸை எல்லாமே ஏற்றுவது. இப்போ மகாராஷ்டிரா அப்போது 3,500 rupees per woman கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஸ்கீமே ஃபுல்லாக நின்றுடுச்சு. இப்போது எவ்ரிடே எலெக்ஷன்ஸ் வின் பண்ணுற ஒரு சைக்காலஜி இருந்ததுன்னா, ஒரு மாஸ் சைக்காலஜி இருந்ததுன்னா, டெஃபினட்டாக இதுதான். எவ்ரிடே எக்கனாமிக்ஸை திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகே, ரைட். ஆனால் இந்த பிரச்சனைகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணதில்லை. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போதும் இருக்கிற பிரச்சனைகள் இது இன்னும் அதிகப்படுத்தி இருக்கும் இந்த பிரச்சனைகள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கணிக்க முடியலையான்னா, எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. சைனா வந்து ஆல்மோஸ்ட் 242 டேஸுக்கு அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஆயில் ரிசர்வ்ஸ் நிறைய அவங்க கிட்ட இல்லாததுனால. இப்போ ரஷ்யாவில் 19th அன்னைக்கு அவர் போகும்போது ரஷ்யாவிலேருந்து ஒரு பைப்லைன் வந்து அவங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. அது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நடந்துகிட்ருக்கு. தேர்ஃபோர் அவங்கக்கிட்ட 242 நாட்கள் போர் நடந்தாலும் அவர்களுக்கு அந்த பழைய ஸ்டாக்லேயே நடந்துகிட்ருக்கும். ஓகே. நம்ம இந்தியாவில் 7% தான் ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ் வச்சுருக்கோம். 7%. மிச்சம் இருக்கிற ஸ்டாக்கு இப்போ 60 நாள் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 60 நாள் ஸ்டாக்கும் இந்த எண்ணெய் சுத்திகரிக்கிற ஆலைகள் இருக்கு இல்லையா, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இவங்க எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை எடுத்துக்காம நம்ம தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே. இது கிரியேட் பண்ணியிருந்தோம்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகளாக மாறி இருக்காது. அமெரிக்கா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆயில், நெட் எக்ஸ்போர்ட்டர். அப்படின்னா அமெரிக்காவில் நீங்கள் உலகத்தில் எல்லா கண்ட்ரிஸும் நாங்கள் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ண மாட்டோம்னா அமெரிக்கா மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். பிகாஸ் அமெரிக்கா செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆயில். ஓகே. ரஷ்யா சொல்லவே தேவையில்லை, ரஷ்யா தான் எல்லாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வெஸ்ட் ஏஷியாவில் பெட்ரோலியம் பிரச்சனை கிடையாது. பெட்ரோலியம் பிரச்சனை இருக்கிறது இந்தியா, ஜப்பானில் 100% டிபெண்டன்ஸு, நம்ம 90% டிபெண்டன்ஸு. 2014 நம்ம வந்து நம்மளுடைய டிபெண்டன்ஸ் 80% இருந்தது, இப்போ 90% ஆயிடுச்சு. நம்ம எனர்ஜியை டைவர்சிஃபை பண்ணோம்னா டைவர்சிஃபை பண்ணலை. அதை எனர்ஜியை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு நம்ம சோலார் யூஸ் பண்ணியிருக்கணும். சோலார் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம்? சைனாவில் இருந்தாலும் இம்போர்ட் பண்ணி நம்ம அதை பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணலை. சோலார் நம்மக்கிட்ட இருக்கிறதே சோலார் எனர்ஜி தான். இந்த சோலார் எனர்ஜியை, விண்ட் எனர்ஜி ஏன் பண்ண முடியல? ஏன் இந்த டைவர்சிஃபிகேஷனை ஒரு வார் ஃபுட்டிங்கில் நம்ம ஏன் கொண்டு போகல? நம்மளுடைய வார் ஃபுட்டிங் எல்லாமே ஒரு டிவிசிவாக தானே இருக்குது. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே கலவர பூமிகளாக மாற்றுவது, அதனால் எலெக்ஷன் நடக்கிறது, அந்த எலெக்ஷன் இது பண்ணிக்கிறது. அதே போல் நம்ம இந்தியாவில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், மோகன்தாஸ் பாய் என்ன சொல்லுகிறார் என்றால் 39,000 கோடி 39,000 கோடி டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் இருக்கு கோர்ட்ஸில். இந்த டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் வந்து பெரிய நிறுவனங்கள் கொடுக்காம இருக்கிறது, பெரிய நிறுவனங்களுக்கு டாக்ஸ் போடுறது. ஓகே சார். இது டாக்ஸ் எனக்கு வரவே வராது. இந்த டாக்ஸ் தப்பாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா அது கண்டினியூஸாக கோர்ட்ஸில் அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே. அவர் சொல்லுது, ஏன்னா அவர் சொல்வது, அவர் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மிகப்பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு இருக்குது. எப்போ நான் ஜெயிலுக்கு போவேன்னு தெரியாது. ஓகே. நாளைக்கு எனக்கு நான் இங்கே வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து எல்லாம் பண்ணும்போது நாளைக்கு சடனாக நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டல, நீங்கள் ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய நிலைமை என்ன ஆகுது? நான் கஷ்டப்பட்டு எல்லாமே வாங்கி, பாசிகர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் வாங்கி திருப்பி நான் கெட்ட பேர் வாங்கிக்கிறது எதுக்கு? நான் இருக்கிறத வச்சு நான் இப்படியே இருந்துடுவேனே. அதனால இந்தியாவிலேயே நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கே இஷ்டம் இல்லை அப்படின்றாரு. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. நோக்கியா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏன் வெளியில் போச்சு? நோக்கியா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டாக்ஸ் ஆஃபீஷியல் போயிட்டு, நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக இது வாங்கிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிலையன்ஸுக்கு சப்ளை பண்ணாங்க.
ரிலையன்ஸ் சப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக பண்ண சொல்லி கொடுத்தாங்க. சரி, நீங்கள் ஒருத்தருக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்த மாதிரி அவங்க இம்போர்ட் பண்ணாங்க. இல்லை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 2300 கோடி அனுப்பிச்சாங்க. 15 நாளில் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போயிட்டாங்க. அதனால டேக்ஸ் டிஸ்பியூட்ஸ் அதிகமாகிட்டு இது டேக்ஸ் டெரரிசம் அப்படின்றார். இந்த டேக்ஸ் டெரரிசமை டெய்லி ஃபாலோ பண்ணணும் நீங்கள். ஆனால் வந்து அதை நிர்மலா சீதாராமன் தவிர்க்க விட்டார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க இவ்வளோ காரணங்கள் சொல்றீங்களே, இந்த அளவிற்கு இந்திய பொருளாதாரம் வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஆனா எந்த பாயிண்ட்ல மத்திய அரசாங்கம் வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்திய பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, உள்நாட்டு வாங்கும் சக்தி அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துறாங்க சார் அவங்க? இல்ல, அவங்க சொல்றது என்னன்னா இந்தியன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கிடையாது. 78% ஆஃப் இந்தியன்ஸுக்கு ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் டேக் ஹோம் பே வந்து 15,000 rupees தான், 15,000 தான். மிச்சம் இருக்கிறவங்க 5% ஆஃப் தி பீப்புளுக்கு தான் ஹையர் இன்கமில் இருக்காங்க. அவங்க தான் 65% ஆஃப் தி எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வாங்கும் சக்தி அவங்க தான் அதிகமாக வாங்குறாங்க. தான் இருக்குது 5%. இந்த 5% இருக்கிறவங்க இந்த ஏழு லிஸ்ட்டில் டெஃபினட்டாக அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஜுவல் வாங்கிறது நிறுத்தி விட்டார்கள். ஓகே. ஆனால் பிஸ்கட்ஸ் வாங்குறாங்க. இந்த கோல்டு பிஸ்கட்ஸு, கோல்டு இது வாங்கிட்டு இருக்காங்க. தேர்ஃபோர் அது வந்து மணிசங்கர் ஐயர் சார் வந்து போய் ரெஃபர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஜுவல்லர்ஸை கேட்டால் இப்போ ஜுவல் வாங்குறத நிறுத்திட்டாங்க, ஆனால் இப்போ வந்து கோல்டு பார்ஸு இதுதான் வாங்குறாங்க. என்ன நடக்குதுன்னா இந்த நெகட்டிவாக பண்ண இன்கம் எல்லாமே சேர்த்து அவங்க வந்து கோல்டு பாராக வாங்கி, அப்போனா கோல்டு டிமாண்ட் அப்படியே இருக்குது. ஓகே. இந்த நகை வாங்காதது யாருன்னா இந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் 95%. அதனால வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சொல்யூஷன் எல்லாமே 95% ஆஃப் தி பீப்புளுக்கு சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ். ஆனால் நீங்கள் டேக்ஸ் பண்ணக்கூடியது யாருன்னா தி ஹை நெட் ரிச்சஸ்ட் பீப்புள். ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்களுக்கு டேக்ஸ் போட்டோம்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தே ஆர் நாட் அகேன்ஸ்ட் டேக்ஸ், தே ஆர் அகேன்ஸ்ட் டேக்ஸ் ஹராஸ்மெண்ட் அண்ட் டேக்ஸ் டெரரிசம். ஓகே. இது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனோரியல் கண்ட்ரி. டெஃபினட்டாக நீங்கள் வந்து டேக்ஸ் ஹானஸ்ட்டாக நீங்கள் வந்து டிஃபரன்ஷியல் டேக்ஸஸ் 4 டிஃப்ரெண்ட் டேக்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம இதில். அந்த டிஃபரன்ஷியல் டேக்ஸஸ் இல்லாமல் உலகத்தில் நிறைய கண்ட்ரியில் சிங்கிள் டேக்ஸ். நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா ஒரே டேக்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்படி தானே சார் இருக்கு? எப்படி? ஜிஎஸ்டியில் 4 விதமான ஜிஎஸ்டி, 4 ஸ்லாப்ஸ் இருக்கு. 4 ஸ்லாப்ஸ் இருக்கு. அங்கே ஒரே ஒரு ஸ்லாப் தான் எல்லாத்துக்கும். ஓகே. ஓகே. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கங்க, இதை மட்டும் கொடுத்துருங்க போகிறோம். ஓகே. அதனால தான் சிங்கப்பூரில் உங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். நீங்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு ஒரு பக்கத்தில் கஷ்டத்தில் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ருப்பி வீழ்ச்சி போயிட்டே இருக்குது. 150 ரூபாய் ஆகிறதுக்கு ஜூலை மாதம் எண்டிங்கில் 150 ரூபாய் ஆகுங்க. ஜூலைனா இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் இப்போவே 100 டச் பண்ணிடும் இன்னொரு 3 நாளில். ஏன்னா எல்லாமே சொல்கிறாங்க நீங்கள் அலோவ் பண்ணுங்க, ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லி. நீங்கள் 150 ரூபாய் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அதை சந்தித்தால்தான் நீங்கள் வந்து வேறு விதமான ஒரு நீங்கள் கேட்குற பிஹேவியரல் சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடந்தே ஆகணும். நம்ம தான் பிரச்சனை சந்திக்க போகிறோம் சார், சாமானியர்கள் தான் சந்திக்க போகிறோம். அதுதான் அரவிந்த் சுப்ரமணியம் சொல்கிறாரு. சாமானியர்கள் தான் சந்திக்கிறாங்களே தவிர நீங்கள் சொல்கிற A1 A2 இந்த அவங்க எல்லாமே அவங்க சந்திக்கிறதே இல்லை. அப்போது யார் இதை சந்திக்க வேண்டும், அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்கள நம்ம டச்சே பண்ணுறதில்ல. ஆனால் இந்த போரர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி தான் நம்ம வந்து இந்த தியாகம் பண்ணுங்க, அந்த தியாகம் பண்ணுங்க, ஆயில் குறைச்சிக்கிங்க சாப்பாட்டில். நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் குக்கிங்கே ஆயிலில் தான் இருக்குது நம்ம இந்தியாவில். நீங்கள் உங்கள் மதரை பார்த்தீங்கன்னா, உங்கள் மதரோ ஒய்ஃபோ பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணுங்கன்னா முதல்ல ஒரு கடாயை வச்சு ஆயில் தான் முதல்ல ஊற்றுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் ஆயில் இஸ் 15 kg per head in India, which is the highest in the world. ஓகே. அதனால வந்து $19.5 billion ஆஃப் ஆயில் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம்.
இது வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணி இருந்திருக்கணும், பண்ணவே இல்லை. இப்போ வந்து பாம் ஆயில் நம்மளால பண்ணலைன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி இருந்திருக்கணும், அதுவும் பண்ணலை. இப்போ இது எல்லாமே ப்ராப்ளமாக வந்த பிறகு சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் தான், எதுவுமே ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது. ஆனால் ஷார்ட் டேர்மில் நீங்கள் பட வேண்டிய கஷ்டத்தை பட்டு தான் தீர வேண்டும். இதற்கு மிடில் கிளாஸும் எல்லாருமே தங்களுடைய மைண்ட்ஸை கேர்ஃபுல்லாக கேலிப்ரேட் பண்ணிக்கணும். நம்ம ஆயில் போயிடும் போல சார். அது என்னன்னா, உங்களுடைய இருக்கும் அசட்ஸை வந்து அனாவசியமாக விற்க வேண்டாம், வீணான செலவுகள் மிக குறைக்க வேண்டும். அதே போல வேலை வாய்ப்புகள் மிக குறையும். ஏன்னா ஏஐயில் வந்து 30% ஆஃப் தி ஜாப்ஸ் கட்டு அமெரிக்காவிலேருந்து வந்தது. அமெரிக்காவிலேயே 10,000 ஸ்டூடெண்ட்ஸை திரும்பி அனுப்புகிறாங்க. அங்கே இருந்து நிறைய பேரை ஜாப்ஸை வாங்கி அவங்களும் வர போகிறாங்க. நமக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய பணமும் வரதில்லை, ஏன்னா அங்கேவே பிரச்சனையாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு அபிமன்யுவை மகாபாரதத்தில் சொல்கிற மாதிரி அபிமன்யுக்கு சுற்றியும் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு. இதிலிருந்து வெளியில் வர்றது அபிமன்யுக்கே தெரியாது. அதனால தான் அபிமன்யு இறந்துடுறாரு. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த அபிமன்யு மாதிரி போய் அதில் இறக்கிறத விட இதிலிருந்து வெளியில் எப்படி வரணும்ன்று இந்தியா யோசிக்க வேண்டும். ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஒரு நீண்ட நெடிய பேட்டியில் வந்து உங்கள் கருத்துக்களை மிக ஆழமாகவும் அழகாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார் நேரத்தும் கருத்துக்களுக்கு. வணக்கங்க ஐயா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.